இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். விழுப்புரத்தில் நாளை 20ஆம் தேதி வன்னியர்களின் 10.5% இடஒதுக்கீட்டிற்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஒரு மிகப்பெரிய மக்கள் திரள் எழுச்சி போராட்டம் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலே நடைபெற இருக்கிறது. அந்த போராட்டத்திற்கு, அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பல வழிகளிலும் திமுக ஆட்சி தொந்தரவு கொடுப்பதாகவும், அந்த போராட்டத்தை பிசுபிசுக்க செய்ய வேண்டும் என்று திமுக பல திட்டங்களை செயல்படுத்த இருப்பதாகவும் பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அவற்றை பற்றி நாம் விரிவாக பேசுவதற்கு முன், இந்த இடஒதுக்கீடு கடந்து வந்த பாதையை பற்றி தெளிவாக காண வேண்டிய நிலையில்தான் இன்றைக்கு வன்னியர் சமூகம் இருக்கிறது. இடஒதுக்கீடே இல்லாத காலகட்டம். அன்றைக்கு அரசின் வேலை வாய்ப்பு, கல்வி நிறுவனங்கள் அனைத்தையும் பிராமணர்கள் மட்டுமே ஆக்கிரமித்தார்கள். அவர்களோடு ஒரு 7-8 முன்னேறிய ஜாதிகள் மட்டுமே கல்வி வேலைவாய்ப்பை பெற்றார்கள். பிரிட்டிஷார் ஆட்சி காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி வந்ததற்கு பிறகும் அந்த நிலைதான் இந்தியாவில், தமிழகத்தில் தொடர்ந்தது. அதற்கு பிறகுதான் தந்தை பெரியார் தலையிட்டு சமூக நீதிக்காக ஜாதிவாரி இடஒதுக்கீடு என்று ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார். அவருக்கு முன்பே அரசர்கள் காலத்தில் கூட இடஒதுக்கீடு அமலில் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த இடஒதுக்கீடு அதற்கு பிறகு வந்த ஆட்சியாளர்களால் நிராகரிக்கப்பட்டது. வெள்ளையர்கள் ஆண்ட பொழுதே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு விட்டது. வட்டமேசை மாநாட்டில் அண்ணல் அம்பேத்கர் பேசியே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு 18% இடஒதுக்கீடும் 1% பழங்குடியினருக்கும் இடஒதுக்கீட்டை பெற்றுவிட்டார். ஆகவே தாழ்த்தப்பட்ட சமூகம் எவ்வளவு வஞ்சிக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளவு ஒடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்களுக்கான சமூக நீதியை இந்த நாட்டை அடிமைப்படுத்தி ஆண்ட ஆங்கிலேயர்களிடமே பெற்றுவிட்டார்கள். ஆனால் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், இந்த மண்ணுக்கு உரியவர்கள், இந்த மண்ணின் பூர்வ குடிகள் தமிழகத்தில் இந்த மண்ணிலேயே அகதிகளாக்கப்பட்டார்கள். அந்த அளவிற்குத்தான் இடஒதுக்கீட்டை அமுல்படுத்தாமல் இருந்தார்கள். அதற்கு பிறகு தந்தை பெரியார் போராடி இடஒதுக்கீட்டை பெற்றாலும் கூட அந்த இடஒதுக்கீட்டில் முன்னேறிய ஜாதிகள் மட்டுமே முன்னேறினார்கள். இந்து மதத்தில் இருக்கின்ற பிராமணர் அல்லாத மற்ற முன்னேறிய ஜாதிகள் அந்த இடஒதுக்கீட்டை ஒட்டுமொத்தமாக அபகரித்தார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை 69% இடஒதுக்கீடு இன்றைக்கு அமலில் இருந்தாலும் கூட அதில் 19% இடஒதுக்கீடு பட்டியலினத்தவர், பழங்குடியினர் போக மீதி இருக்கின்ற 50% இடஒதுக்கீட்டை அதிகம் முன்னேறிய ஜாதியை சார்ந்தவர்களை ஆக்கிரமித்தார்கள். அதிலும் முன்னேறிய ஜாதியில் இருந்த பலரை பிற்படுத்தப்பட்டோர் என்று சொல்லி எந்த தரவும் இல்லாமல், எந்த புள்ளிவிவரமும் இல்லாமல் எம்ஜிஆரும் கலைஞர் கருணாநிதியும் முன்னேறிய ஜாதியில் இருந்த பலரை கொண்டு வந்து பின்தங்கியோர் பட்டியலில், அதாவது பேக்வேர்டு கிளாஸில் இணைத்தார்கள். இப்படித்தான் சமூக நீதி சாய்க்கப்பட்டது. இதில் அதிகம் பாதிக்கப்பட்டது யார் என்று கேட்டால், இந்த தமிழகத்தின் பூர்வ குடிகளாக இருக்கின்ற விவசாயத்தை மட்டுமே குல தொழிலாக கொண்டவர்கள், அந்த விவசாயத்தை விட்டு வெளியேறிவிட்ட பெரும்பாலான வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் கல் உடைத்தார்கள், செங்கல் சூளையிலே வேலை செய்தார்கள். தினந்தோறும் உடல் உழைப்பை கொடுத்து அதன் மூலம் மட்டுமே பொருளை ஈட்டி அதன் மூலம் மட்டுமே கஞ்சி குடிக்கின்ற அளவிற்கு மிக மோசமான பொருளாதாரத்தில் பின்தங்கிய சமூகமாக வன்னியர் சமூகம் மாற்றப்பட்டது. ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்பு, வெள்ளையர்கள் இந்தியாவிற்குள் நுழைவதற்கு முன்பு, தமிழகத்தின் பெரும்பாலான நிலப்பகுதியை ஆண்ட வன்னியர்கள், ஆட்சி நடத்திய வன்னியர்கள், போர்க்களங்களிலே வாளெடுத்து போரிட்டவர்கள், பல போர்க்களங்களிலே தன்னுடைய இன்னுயிரை தந்து தன்னை தியாகம் செய்து மற்ற அனைத்து சமூகங்களையும் வாழ வைத்த வன்னியர்கள் இந்தியா சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு இடஒதுக்கீடு கொடுக்காமல் இவர்களை தொடர்ந்து ஏமாற்றினார்கள், வஞ்சித்தார்கள். பெரியார் போராடிய அந்த இடஒதுக்கீடு ஒரு அளவிற்கு நன்மை கொடுத்தது என்று சொன்னால், அந்த இடஒதுக்கீட்டில் வன்னியர்கள் 1% அல்லது 1.5% மட்டுமே கல்வி வேலைவாய்ப்பை பெற்றார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு வன்னியர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். பெரியார் போராடி பெற்று கொடுத்த அந்த இடஒதுக்கீட்டாலும் வன்னியர்களுக்கு எந்த பலனும் இல்லை, எந்த பயனும் இல்லை என்ற நிலை ஏற்பட்டதற்கு பிறகு
ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாக வன்னியர்கள் ஏமாற்றப்பட்டதற்கு பிறகு 1980ஆம் ஆண்டுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் பிரிந்து கிடந்த வன்னியர் சங்கங்களை ஒன்றிணைத்து ஒட்டுமொத்த வன்னியர் சங்கமாக உருவாக்கி 1980 1987 வரை பல்வேறு தொடர் போராட்டங்களை நடத்தியதற்கு பிறகும் வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டை பற்றி அன்றைக்கு ஆட்சியிலே இருந்த எம்ஜிஆர் அரசு கண்டுகொள்ளவில்லை. அதே நேரத்தில் அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த கலைஞர் கருணாநிதியும் வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டிற்காக குரல் கொடுக்க தயாராக இல்லை. எம்ஜிஆரை மலையாளி என்று சொல்லி பிரச்சாரம் செய்து ஆந்திராவிலிருந்து வந்த கலைஞர் கருணாநிதி தன்னை தமிழனாக காட்டிக்கொள்வதில் மட்டுமே ஒரு பிரச்சாரத்தை முன்னிறுத்தி கொண்டாரே தவிர இந்த தமிழகத்தின் பூர்வ குடிகளான பெரும்பான்மை சமூகமான வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று கலைஞர் கருணாநிதியும் பேசவில்லை. அதற்கான எந்த முன்னெடுப்பையும் கலைஞர் கருணாநிதியும் செய்யவில்லை. 1987ஆம் ஆண்டு ஒரு வார கால சாலை மறியல், 27 பேர் துப்பாக்கி தோட்டாக்களுக்கு தன்னுடைய இன்னுயிரை கொடுத்து விட்டார்கள். அப்பொழுது எம்ஜிஆர் புருக்லின் மருத்துவமனையில் அமெரிக்காவிலே மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். மருத்துவ சிகிச்சை முடிந்து வந்த எம்ஜிஆர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவை சந்தித்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு, அதுவும் 15% இடஒதுக்கீடு கொடுப்பதென்று முடிவு செய்து அதற்கான கோப்புக்களை எந்த சட்ட சிக்கலும் இல்லாமல் தயாரிக்க வேண்டும் என்று அதை பற்றி அவர் தீவிரமாக ஈடுபட்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக எம்ஜிஆர் அவர்கள் மரணமடைந்தார். எம்ஜிஆர் அவர்கள் மரணமடைந்த அடுத்த நிமிடமே எம்ஜிஆரை அடக்கம் செய்ய வேண்டும், அவருடைய புகழை பரப்ப வேண்டும், அவருடைய புகழை அழியாமல் பார்க்க வேண்டும் என்று எந்த சிந்தனையும் இல்லாமல் எம்ஜிஆர் அமைச்சரவையில் சட்டத்துறை அமைச்சராக இருந்த பொன்னையன் என்கின்ற அமைச்சர் முதல் வேளையாக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்காக எம்ஜிஆர் தயாரித்து வைத்திருந்த அந்த கோப்புக்களைத்தான் தீயிட்டு கொளுத்தினார். அதற்கு பிறகு வன்னியர்களுக்கு 1989ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த கலைஞர் கருணாநிதி வன்னியர்களுக்கு கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை 108 ஜாதிகளை இணைத்து 20% மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற ஒரு பட்டியலை உருவாக்கி பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து 30% பிற்படுத்தப்பட்டோருக்கு கொடுத்துவிட்டு மீதி 20% மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்று சொல்லி 108 ஜாதிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார். இன்றைக்கு அந்த 108 ஜாதிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் எந்த தரவும் இல்லாமல் எந்த புள்ளிவிவரம் இல்லாமல் மேலும் 11 ஜாதிகள் சேர்த்தப்பட்டது. அதில் 10 ஜாதிகள் ஜாதிகளாக சேர்க்கப்பட்டது. இன்னொரு ஜாதி எதுவென்று கேட்டால் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் அரவாணியாக இருக்கின்ற அந்த அரவாணிகளை கொண்டு வந்து 119வது ஜாதியாக இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டில் இணைத்து இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டிலும் வன்னியர்கள் முழு பயனை பெறுகின்ற அளவிற்கு எந்த திட்டமும் இல்லை. வன்னியர்கள் முழு பயனையும் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காகவே அந்த 20% மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டையும் சீர்குலைத்தார்கள். ஆகவேதான் 1989ற்கு பிறகும் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள், எந்த ஜாதி எத்தனை சதவீதம் இருக்கிறார்களோ அத்தனை சதவீதம் அவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பிலே இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று தொடர்ந்து கோரிக்கை எழுப்பியிருந்தாலும் கூட தொடர்ந்து ஆட்சியிலே இருந்த திமுகவாகட்டும் அண்ணா திமுகவாகட்டும் அந்த ஜாதிவாரி இடஒதுக்கீடு என்ற கோரிக்கையை கண்டுகொள்ளாமல் காலம் தாழ்த்தி கொண்டே வந்தார்கள். இன்று வரை அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுங்கள் என்று எழுப்பப்பட்ட கோரிக்கையும் தொடர்ந்து உதாசீனப்படுத்தப்பட்டது. வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் திமுகவிற்கும் இல்லை, அண்ணா திமுகவிற்கும் இல்லை. அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதிலே இந்த 2 கட்சிகளும் உறுதியாக இருந்தார்கள். 20% மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீட்டை கலைஞர் கொடுத்த பொழுது டாக்டர் ஐயா என்ன சொன்னார் என்று கேட்டால், கலைஞர் கருணாநிதி கொடுத்தது அழுகிய கனி என்று சொன்ன பொழுது கலைஞர் கருணாநிதி சொன்னார், நான் ஒரு நல்ல கனியை கொடுத்திருக்கிறேன், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அது சுவையில்லை என்றால் பிறகு வேறு கனியை கொடுப்பதை பற்றியும் அந்த 20% இடஒதுக்கீட்டையும் மறு பரிசீலனைக்கு உட்படுத்துவேன் என்று சொன்னார். ஆனால் கடைசி வரை கலைஞர் கருணாநிதியும் அந்த 20% இடஒதுக்கீட்டை பற்றி அவர் இறக்கும் தருவாய் வரை அதை மறு ஆய்வு செய்யவில்லை,
மறு மதிப்பீடு செய்யவில்லை, மறு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளவில்லை. கலைஞர் கருணாநிதியும் அதற்கு பிறகு தொடர்ந்து ஏமாற்றிய வந்தார். இதையெல்லாம் பொறுத்து பார்த்து பல முறை கோரிக்கை வைத்தும் அந்த கோரிக்கைகள் ஆட்சியாளர்களால் நிராகரிக்கப்பட்டதற்கு பிறகுதான் 2020ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வேண்டும் என்று முதல் கட்டமாக கிராம நிர்வாக அலுவலகங்கள் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி மனு கொடுக்கும் போராட்டத்தை துவக்கி 6 கட்ட போராட்டங்கள் நடத்தியதற்கு பிறகு 2021ஆம் ஆண்டு ஆட்சியிலே இருந்த அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, ஆட்சி இன்னும் சிறிது நேரத்தில் முடிவுக்கு வந்துவிடும், இன்னும் சில மணி நேரங்களில் அதிமுக அரசு எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்ற நிலையில்தான் வன்னியர்களுக்கு 10.5% உள் ஒதுக்கீட்டை கொடுத்து அவசரத்தில் ஒரு கோலத்தை அள்ளி தெளித்தார். சரியான தரவுகள் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அந்த இடஒதுக்கீட்டை கொடுத்த காரணத்தால் அந்த இடஒதுக்கீடு முதலில் உயர்நீதிமன்றத்தில் ரத்து செய்யப்பட்டது. அதற்கு பிறகு உச்சநீதிமன்றமும் அந்த இடஒதுக்கீட்டு அரசாணையை ரத்து செய்தது. உச்சநீதிமன்றம் அந்த அரசாணையை ரத்து செய்திருந்தாலும் கூட வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம். ஆனால் சரியான தரவுகள் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் வன்னியர் மட்டுமல்ல, எந்த ஜாதிக்கு வேண்டுமானாலும் மாநில அரசு நினைத்தால் உள் ஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று ஒரு தீர்ப்பை கொடுத்ததற்கு பிறகும் உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கிய பிறகும் 3 ஆண்டுகள் கடந்தும் 1200 நாட்கள் கடந்தும் இன்று வரை தமிழகத்தை ஆள்கின்ற திமுக அரசு, ஸ்டாலின் அரசு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு ஆணையம், அந்த ஆணையத்தின் பரிந்துரையை கூட பெற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்து அந்த ஆணையத்திற்கு கால நீட்டிப்பு மட்டுமே கொடுத்தார்களே தவிர அந்த ஆணையத்தின் பரிந்துரையை வாங்கி வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் என்று எந்த சிந்தனையும் இல்லாமல் கொடுக்கக்கூடாது என்று ஏமாற்ற வேண்டும் என்றே திமுக அரசு எண்ணிவிட்டதாகத்தான் தோன்றுகிறது. வன்னியர்களை தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற திமுக அரசுக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாளை விழுப்புரத்தில் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டம் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு நடத்துகின்ற ஆர்ப்பாட்டமாக இருக்கும். ஆகவே அந்த கூட்டத்திற்கு வருகின்ற பெரும் கூட்டத்தை ஆங்காங்கே நிறுத்தி ஏதோ ஒரு கொஞ்சம் பேர் மட்டும்தான் கூடினார்கள் என்பதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று திமுக அரசு திட்டமிட்டு செயல்படுவதாகவும் அதை வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் முறியடிப்பார்கள் என்றே பல ஊடகங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.